Hi friends, mixture alligation topic la second part video இது. First part video ஓட link கீழ description ல கொடுத்திருக்கேன். Mixture alligation topic படிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ratio and proportion topic நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா ratio and proportion நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டாபிக்ல கேக்குற எல்லா சம்மே உங்களால ஃபாஸ்டா சால்வ் பண்ண முடியும். First sum, in a mixture of milk and water of the volume of 60 liter, the ratio of milk to water is 7:5. How much quantity of water will be added to make mixture of equal ratio? இந்த sum சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி இதோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேங்க் எடுத்துக்கலாம். இந்த டேங்க்ல 40 லிட்டர்ஸ் மில்க் ஃபில் பண்ணியிருக்கோம். 40 லிட்டர்ஸ் மில்க், இதோட ஒரு 10 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 10 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். டோட்டலா குவான்டிட்டி 50 லிட்டர். ரேஷியோ என்னவா இருக்கும்? மில்க் வாட்டர் 40 10. ஸோ ரேஷியோ எடுத்தோம் 4:1. இப்போ என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண போறோம். வாட்டர் மட்டும் ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ இந்த டேங்க்ல சேஞ்சஸ் என்ன நடக்கும்? ஆல்ரெடி 40 லிட்டர்ஸ் மில்க் இருந்துச்சு, 10 லிட்டர்ஸ் வாட்டர் இருந்துச்சு, புதுசா ஒரு 10 லிட்டர் வாட்டர் மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இதோட குவான்டிட்டி என்ன? 60 லிட்டர். ரேஷியோ எடுக்கலாம். மில்க் வாட்டர், மில்க் அதே 40 தான் இருக்கும், வாட்டர் மட்டும் 10 ஆட் ஆயிருக்குது. ஸோ 20 ஆயிரும். இதோட ரேஷியோ 2:1. இப்போ இனிஷியலும் ஃபைனலும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இனிஷியலா 50 லிட்டர்ஸ் இருந்துச்சு, ஃபைனலா 60 லிட்டர்ஸ் ஆச்சு. ஏன் அப்படின்னா நம்ம 10 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம், அதனால குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி மில்க் வாட்டரோட ரேஷியோ சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஆல்ரெடி இருக்க ஒரு மிக்சர்ல புதுசா நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும் அண்ட் ரேஷியோ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இதுல எது சேஞ்ச் ஆகலன்னு பாருங்க. இனிஷியலா மில்க் 40 லிட்டர்ஸ் இருந்துச்சு, ஃபைனலாவும் 40 லிட்டர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணவும் இல்லை, வெளியே எடுக்கவும் இல்லை. ஸோ இனிஷியலா இருந்த மில்க்கும் ஃபைனலா இருக்க மில்க்கும் சேமா இருக்கும். இனிஷியல் ரேஷியோ 4:1, ஃபைனல் ரேஷியோ 2:1. ரேஷியோ டிஃபரெண்டா இருக்கலாம், ஆனா மில்கோட குவான்டிட்டி ரெண்டுலயுமே ஈக்குவலா தான் இருக்கும். இதே கான்செப்டை இந்த சம்ல அப்படியே அப்ளை பண்ணலாம். இனிஷியலா மில்க் டு வாட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 7:5. டோட்டல் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க 60 லிட்டர்ஸ். மில்க்கும் வாட்டரும் ஈக்குவல் ரேஷியோ மாற்றணும் அப்படின்னா வாட்டர் மட்டும் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் குவான்டிட்டி ஃபைன் பண்ணிடலாம். 12 யூனிட்ஸ் 60 லிட்டர்ஸ். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 5 லிட்டர்ஸ். மில்க் 35 லிட்டர்ஸ் இருக்கும், வாட்டர் 25 லிட்டர்ஸ் இருக்கும். வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மில்க் வந்து 35 இருக்குது, வாட்டர் 25 தான் இருக்குது. ஒரு 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஈக்குவல் ஆயிருமா? 35 லிட்டர்ஸ் கிடைச்சிரும். ஆல்ரெடி மில்க் 35 தான் இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஈக்குவல் ரேஷியோனா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் 10 லிட்டர்ஸ். இந்த சமயே அப்படியே ரேஷியோலையும் ஃபைன் பண்ணலாம். மில்க் டு வாட்டர் 7:5, ஃபைனல் ரேஷியோ 1:1. ஏன்னா ஈக்குவல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்துருந்தோம், புதுசாக வாட்டர் ஆட் பண்ணுறதுனால மில்கோட குவான்டிட்டியில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ மில்கோட ரேஷியோ எப்போதும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ இந்த ரேஷியோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7:7. வாட்டர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, டோட்டல் குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க 12 யூனிட்ஸ். இந்த ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 யூனிட்ஸ். 12 யூனிட்ஸ் தான் 60 லிட்டர். நமக்கு 2 யூனிட்ஸ் ஃபைன் பண்ணால் போதும். 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 யூனிட்ஸோட வேல்யூ கிடைச்சிரும் 10. ஸோ இப்போ ஆன்சர் 10 liters. Second sum, in a mixture of milk and water of the volume of 30 liter, the ratio of milk and water is 8:7. How much water should be added in mixture to make ratio 4:5? Previous sumல equal ratio கொடுத்துட்டாங்க, இந்த sumல final ratio 4:5 கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெண்டுமே சேம் தான். ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்க் அண்ட் வாட்டரோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 8:7. ஃபைனல் ரேஷியோ 4:5. கொஸ்டின்ல நல்லா கவனிங்க. வாட்டர் ஆட் பண்ண சொல்றாங்களா, மில்க் ஆட் பண்ண சொல்றாங்களா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே வாட்டர் தான் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ மில்கோட ரேஷியோ எப்போதுமே ஈக்குவலாக இருக்கணும். கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ரேஷியோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8:7, 8:10. மில்க் வாட்டர், மில்கோட யூனிட் சேம் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 யூனிட் இன்க்ரீஸ். இனிஷியல் வால்யூம் கொடுத்துருக்காங்க. இந்த 15 யூனிட்ஸ் தான் 30 லிட்டர்ஸ். நமக்கு 3 யூனிட் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ டிவைட் பை 5 போட்டால் போதுமா? இது 5 பண்ணும்போது 3 கிடைச்சிரும். 6 லிட்டர்ஸ். அப்போ 3 யூனிட்டோட வேல்யூ 6 லிட்டர்ஸ். ஆன்சர் 6 லிட்டர்ஸ். Third sum, a mixture of milk and water measures 60 liter. It contains 20% water. How many liters of water should be added to it so that water may be 25%? முன்னாடி பார்த்த சம்ல எல்லாமே ரேஷியோல கொடுத்திருந்தாங்க, இந்த சம்ல பர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. இந்த சம்மை ரெண்டு மாடல்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரேஷியோ மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். 20% கொடுத்திருக்காங்க. 20% வாட்டர் அப்படின்னா 80% மில்கா இருக்கும். ஓகேவா? 80% 20% அப்படின்னா ரேஷியோ 4:1. ஃபைனல் ரேஷியோ என்ன கொடுத்திருக்காங்க? 25%. 25% அப்படின்னா 75% மில்க் இருக்கும், 25% வாட்டர் இருக்கும். இதோட ரேஷியோ 3:1. இனிஷியல் ரேஷியோ 4:1, ஃபைனல் ரேஷியோ 3:1. வாட்டர் ஷுட் பி ஆடட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டரோட ரேஷியோ சேஞ்ச் ஆகும், மில்கோட ரேஷியோ சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். அப்போ இந்த ரேஷியோவை 3ஆலையும் இந்த ரேஷியோவை 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12:3, 12:4. மில்க் ரெண்டும் சேம் ஆயிடுச்சு. எவ்வளோ யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 யூனிட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இனிஷியல் குவான்டிட்டி 60 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 15 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 15 யூனிட்ஸ் தான் 60 லிட்டர். 1 யூனிட்டோட வேல்யூ 4 லிட்டர். ஸோ ஆன்சர் 4 லிட்டர்.
எக்ஸாம் டைம்ல இது ஃபுல்லா எழுதணும்லாம் இல்ல. 20% அப்படினாலே டைரக்டா 4:1, 25% அப்படினா 3:1 டைரக்டா எழுதிருங்க. ஓகேவா? இன்னொரு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இனிஷியலா 20% வாட்டர்னு சொல்லிருக்காங்க. இனிஷியல் குவாண்டிட்டில 20%. செகண்ட் என்ன பண்றோம்? வாட்டர் மட்டும் ஆட் பண்றோம். ஓகேவா? வாட்டர் மட்டும் ஆட் பண்றனால அதோட பெர்சன்டேஜ் 100%. ஏன்னா செகண்ட் ஆட் பண்றதுல வெறும் வாட்டர் மட்டும் தான் இருக்குது. ஸோ வாட்டரோட பெர்சன்டேஜ் எடுத்தோம்னா 100 தான் கிடைக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 25% வாட்டர் இருக்குது. ஓகேவா? இதுல ஃபைனல் பெர்சன்டேஜ் தான் மிடில் எழுதணும். இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் 75%, இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் 5%. இது ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 15:1. இந்த ரெண்டும் அதோட குவான்டிட்டிஸ்க்கு ப்ரொபோஷனலா இருக்கும். அப்போ 15 யூனிட்ஸ்ங்கிறது இனிஷியலா இருந்தது என்ன 60 லிட்டர்ஸ். அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 4 லிட்டர்ஸ். ஆன்சர் 4 லிட்டர்ஸ். Fourth sum, a dishonest milkman professes to sell his milk at cost price, but he mixes it with water and thereby gains 25%. The percentage of water in the mixture is. இந்த சம்முக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்ல. கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். உங்ககிட்ட 10 லிட்டர் மில்க் இருக்குது. இந்த 10 லிட்டர் மில்கை சேல் பண்ணும்போது உங்களுக்கு 2 லிட்டர் மில்க் லாபமா வேணும். அதாவது 2 லிட்டர் மில்கோட அமௌண்ட் லாபமா வேணும். அப்போ எவ்வளவு தண்ணி ஊற்றணும்? 2 லிட்டர் ஆட் பண்ணா போதும். சப்போஸ் உங்களுக்கு 3 லிட்டர் லாபமா வேணும் அப்படின்னா 3 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நமக்கு எவ்வளவு லாபம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா தண்ணி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். வாட்டர் வந்து எப்போதுமே 0 rupees தான். ஏன்னா நம்ம மில்க்ல தண்ணி ஊற்றணும் ஆகி போச்சு. அதை காசு கொடுத்து வாங்கி யாரும் ஊற்ற போறது இல்லை. ஸோ ஃபில்டர் வாட்டர் வாங்கி யாரும் நம்ம ஊற்ற போறது இல்லை. மில்க்ல நார்மல் வாட்டர் தான் ஊற்றுவோம். ஸோ நார்மல் வாட்டர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ வாட்டரோட அமௌண்ட் 0. நமக்கு எவ்வளோ லாபம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்ற போகிறோம். ஓகேவா? இந்த கொஸ்டினை பொறுத்தவரை 25% லாபம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இனிஷியலா 100% மில்க் இருந்துச்சு. 25% லாபம் வேணும். ஸோ 25% வாட்டர் ஊற்றுவோம். இது மில்க்கு, இது வாட்டரு. இதோட ரேஷியோ 4:1. ஃபைனல் மிக்சரில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. 1 யூனிட் இருக்குது. 1 யூனிட் டோட்டல் யூனிட்ஸ் 5. ஸோ 1/5. 1/5 அப்படின்னா 20%. ஸோ ஆன்சர் 20%. Fifth sum, the ratio in which two sugar solution of the concentration 15% and 40% are to be mixed to get the solution of concentration 30% is. ரெண்டு மிக்சர் இருக்குது. ரெண்டு மிக்சரையும் மிக்ஸ் பண்ணி தேர்டா புதுசா ஒன்று கிரியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்று 15%, செகண்ட் மிக்சர் 40%. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற குவான்டிட்டியில 30% சுகர் இருக்கும். ஓகேவா? இது மிக்ஸ்ட் அலிகேஷன் கான்செப்ட். 10%, 15%. ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 2:3. அவங்க ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2:3. கொஸ்டின்ல 15% தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, 40% தான் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எழுதும் போதும் அதே ஆர்டர்ல தான் எழுதணும். ஓகேவா? 3:2 நோட் பண்ணீங்க அப்படின்னா தப்பு. 2:3 தான் ஆன்சர். Sixth question, a tub contains a mixture of two liquid P and Q in the ratio 4:1. When 10 liter of the mixture is taken out, 10 liter of liquid Q is poured in the jar. The ratio becomes 2:3. How many liter of liquid P was contained in the jar? இந்த மாடல் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த மாடல் சம்மோட கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா மிக்ஸ்ட் அலிகேஷன்ல எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி ஆயிரும். ஏன்னா இதுதான் இதுக்கப்புறம் போக போகிற கார்ட் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்காக இருக்கும். இந்த சம் சால்வ் பண்ண முன்னாடி இதோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இந்த கண்டெய்னரோட குவான்டிட்டி 50 லிட்டர்ஸ். மில்க்கும் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மில்க் 40 லிட்டர்ஸ் இருக்கு, வாட்டர் 10 லிட்டர்ஸ் இருக்கு. ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ 4:1. இப்போ இந்த கண்டெய்னர் இருந்து ஒரு 10 லிட்டர்ஸை வெளியே எடுக்கிறோம். இதோட குவான்டிட்டி 10 லிட்டர்ஸ். இதில் மில்க்கும் வாட்டர் இருக்கும். ஏன்னா அப்படியே இந்த மிக்சர்ல இருந்தால் இங்கே வெளியே எடுத்துட்டு வரோம். இதில் மில்க்கும் வாட்டர் என்ன ரேஷியோல இருக்கும்? இங்கே என்ன ரேஷியோல இருந்துச்சோ அதே ரேஷியோல தான் இங்கே இருக்கும். 4:1. மில்க்கும் வாட்டரும் 4:1 தான் இருக்கும். இங்க இருந்து 10 லிட்டர்ஸை வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா? அப்போ இதோட குவான்டிட்டி என்னவா இருக்கும்? 10 குறைஞ்சிருக்குமா? 40. இதோட டோட்டல் குவான்டிட்டி 40 ஆயிருக்கும். ஆனால் அப்பவும் ரேஷியோ மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ 4:1 தான் இருக்கும். டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆயிருக்கும், ஆனால் அதோட ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன இருந்துச்சோ அதே தான் ஃபைனலாகவும் இருக்கும். ஓகேவா? இதோட குவான்டிட்டி 10 4:1 ரேஷியோல இருக்கும் மில்க்கும் வாட்டரும். அப்போ 10 4:1 பிரிச்சோம் அப்படின்னா 8 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ். இந்த மிக்சருக்குள்ள 8 லிட்டர் மில்க்கும் 2 லிட்டர் வாட்டரும் இருக்கும். ஒரு மிக்சர்ல இருந்து வெளியே எடுக்கும் போது வெளியே எடுத்ததும் சேம் ரேஷியோல தான் இருக்கும், அங்க உள்ள ரிமைனிங் இருக்கிறதும் சேம் ரேஷியோல தான் இருக்கும். ஓகேவா? அதுதான் முக்கியமான கான்செப்ட். இப்போ நம்ம 10 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டு வந்தனால மில்க் 8 லிட்டர் இங்க வந்துருச்சு, வாட்டரோட 2 லிட்டரும் செகண்ட் கண்டெய்னருக்கு வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல மில்க்கும் வாட்டர் எவ்வளவு இருக்கும்? 40ல 8 போச்சு அப்படின்னா 32. 10ல 2 போயிடுச்சு அப்படின்னா 8 லிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? இதோட ரேஷியோ பாருங்க, 32 8 ரேஷியோ 4:1. கரெக்டா 4:1 இருக்குதா? டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு, 50ல இருந்து 40 மாறிடுச்சு. ஆனா அது ரேஷியோ சேமா தான் இருக்கு, 4:1 அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா புதுசா ஒரு 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், செகண்ட் கண்டெய்னர். ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல 10 லிட்டர் வாட்டர் மட்டும் ஆட் பண்ண போறேன். இப்போ மில்க் 32 லிட்டர்ஸ் இருக்குது, வாட்டர் 8 லிட்டர் இருக்குது. நான் 10 ஆட் பண்றேன். 32 லிட்டர்ஸ் மில்க், 8 + 10 வாட்டர். ஏன்னா வாட்டர் மட்டும் தான் நம்ம ஆட் பண்றோம். ஸோ வாட்டரோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் குவான்டிட்டி என்ன? 50.
டோட்டல் குவான்டிட்டி இனிஷியலாக இருந்ததுக்கு அப்படியே ஈக்குவலாக வந்துருச்சா, ஏன்னா 10 லிட்டர் எடுத்தோம், 10 லிட்டர் மறுபடியும் ஊற்றிட்டோம். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி சேம் ஆயிடுச்சு. இது இனிஷியலாக இருந்தது, இது ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது அப்புறம் ஃபைனல் 10 லிட்டர் வாட்டர் ஊற்றுனதுக்கு அப்புறம் அதோட ரேஷியோ பாருங்க 16:9. அப்போ ரேஷியோ சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த கான்செப்டை வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஆல்ரெடி இருக்க ஒரு மிக்சரில் புதுசாக நம்ம ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகும், டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இங்கே 40 லிட்டர்ஸ் இருந்துச்சு, இப்போ 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணனால 50க்கு வந்துருச்சு. ஓகேவா, ரேஷியோ பாருங்க, ஃபர்ஸ்ட் 4:1 இருந்துச்சு, இப்போ ஃபைனல் ரேஷியோ 16:9 மாறிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, 50 லிட்டர்ஸ். இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, 50 லிட்டர்ஸ். எந்த சேஞ்சுமே ஆகல, ஏன்னா 10 லிட்டர் வெளியே எடுத்துட்டு திரும்ப 10 லிட்டர் உள்ள ஊற்றியாச்சு. ஓகேவா, இப்போ டோட்டல் குவான்டிட்டியில் எந்த சேஞ்சுமே ஆகலை, ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆயிருக்குதுன்னா ரேஷியோ மட்டும் சேஞ்ச் ஆயிருக்குது. இனிஷியலாக 4:1 இருந்தது, இப்போ ஃபைனலாக 16:9 மாறிடுச்சு. ஓகேவா, இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மிக்சர்ல இருந்து எவ்வளவு குவான்டிட்டி நம்ம வெளியே எடுத்தாலும் நம்ம எடுக்கிற குவான்டிட்டியில சேம் ரேஷியோ தான் இருக்கும், ரிமைனிங் அந்த மிக்சரும் சேம் ரேஷியோ தான் இருக்கும், குவான்டிட்டி தான் டிஃபர் ஆகும். ஓகேவா, இனிஷியல் P and Q 4:1 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 10 லிட்டர் வெளியே எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த எக்ஸ்பிளனேஷன்ல ஒரே ஒரு கான்செப்ட் விட்டுட்டேன். கண்டெய்னர்ல 10 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணதா சொல்லியிருந்தேன். 10 லிட்டர் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி 32 லிட்டர்ஸ் மில்க்கும் 8 லிட்டர்ஸ் வாட்டர் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ இதோட குவான்டிட்டி 40 லிட்டர்ஸா இருந்துச்சு. 10 லிட்டர்ஸ் வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மில்க் அதே 32 லிட்டர்ஸ் தான் இருக்கும், வாட்டர் மட்டும் 18 சேஞ்ச் ஆகும், 18 லிட்டர்ஸா. ஓகேவா, இப்போ டோட்டல் குவான்டிட்டி என்ன ஆயிடுச்சு, 50 லிட்டர்ஸா மாறிடுச்சு. ஆனா மில்கோட குவான்டிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆச்சா, சேஞ்சே ஆகல. ஓகேவா, அதே 32 தான், ஏன்னா நம்ம வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இனிஷியலா P and Q ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை 10 லிட்டர் வெளியே எடுத்துறதா சொல்லிட்டாங்க. 10 லிட்டர் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ரேஷியோ சேஞ்ச் ஆகாது, 4:1 தான் இருக்கும். ஆனால் டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆயிரும். இங்க எவ்வளவு இருக்குதோ அதை விட இங்க ஒரு 10 லிட்டர் கம்மியா இருக்கும். ஓகேவா, இப்போ என்ன பண்றாங்கன்னா Q மட்டும் ஒரு 10 லிட்டர் ஆட் பண்றாங்க. ரேஷியோ என்ன, 2:3. ஒரு மிக்சர்ல புதுசா ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரேஷியோ சேஞ்ச் ஆகும், டோட்டல் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த ரேஷியோல இருந்து இந்த ரேஷியோக்கு சேஞ்ச் ஆயிருக்குது. Q மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், P ல எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸோ அப்போ P வந்து இந்த மிக்சர்லையும் ஈக்குவலா இருக்கணும், இந்த மிக்சர்லையும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஆனால் இங்கே 4 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ இந்த ரேஷியோவை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4:1 4:6. எவ்வளோ யூனிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, Q 5 யூனிட். 5 யூனிட்டோட வேல்யூ 10 லிட்டர்ஸ். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல 10 லிட்டர்ஸ் தான் ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 2 லிட்டர். இப்போ ஃபைனல் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, 10 யூனிட்ஸ் இருக்குதா, 1 யூனிட்டோட வேல்யூ 2 லிட்டர். இப்போ ஃபைனல் குவான்டிட்டி 20 லிட்டர். நம்ம எக்ஸ்பிளனேஷன்லேயே பார்த்துருப்போம், இனிஷியலாக 50 லிட்டர் இருந்துச்சு, 10 லிட்டர் எடுத்துட்டு திரும்ப 10 லிட்டர் ஆட் பண்ணிட்டோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும், ஃபர்ஸ்ட் 10 லிட்டர் வெளியே எடுத்தோம், திரும்ப 10 லிட்டர் உள்ள ஊற்றிட்டோம். ஓகேவா, ஸோ அப்போ குவான்டிட்டியில் எந்த சேஞ்சுமே இருந்திருக்காது. இனிஷியலாக எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சோ அதே குவான்டிட்டி தான் ஃபைனலாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் குவான்டிட்டி ஃபைன் பண்ணிட்டோம் 20 லிட்டர்ஸ் அப்படின்ட்டு. அப்போ இனிஷியல் குவான்டிட்டி 20 லிட்டர்ஸாக தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் ரேஷியோ மட்டும் தான் டிஃபரெண்டாக இருக்கும். இங்கே 4:6, இங்கே 4:1 இருக்கு. ஓகேவா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many லிட்டர் ஆஃப் லிக்விட் P was contained in the jar. இனிஷியலாக அந்த ஜாரில் P எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, குவான்டிட்டி 20 லிட்டர்ஸ் ஃபைன் பண்ணிட்டோம், ரேஷியோ 4:1 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 20 4:1 பிரிச்சுக்கலாம். அவங்க P மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 4 லிட்டர்ஸ், 4 யூனிட்டோட வேல்யூ 16 லிட்டர்ஸ். ஸோ ஆன்சர் 16 லிட்டர்ஸ். ரொம்ப ஈஸியான சம்மு, அந்த கான்செப்டை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 7th sum, a jar contained a mixture of two liquids A and B in the ratio 3:2. When 5 liters of the mixture was taken out and 5 liters of liquid B was poured in the jar, this ratio became 2:3. The quantity of liquid A contained in the jar initially was A and B 3:2. 5 liters taken out கொடுத்துருக்காங்க. 5 liters வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதே 3:2 தான் இருக்கும். டோட்டல் குவான்டிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா, திரும்ப 5 liters of liquid B ஆட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 5 liters ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரேஷியோ 2:3. அப்போ இந்த ரேஷியோலையும் டோட்டல் குவான்டிட்டி ஈக்குவலா இருக்கும். இப்போ B மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ A ஈக்குவலா இருக்கணும். இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்குது. இப்போ இதை 2ஆலையும் இதை 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6:4 6:9. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 யூனிட். இந்த 5 யூனிட் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்க 5 லிட்டர்ஸ். 1 யூனிட்டோட வேல்யூ 1 லிட்டர். இங்க டோட்டலா 15 யூனிட்ஸ் இருக்கா. ஃபைனல் குவான்டிட்டி 15 லிட்டர்ஸ். இனிஷியல் குவான்டிட்டியும் ஃபைனல் குவான்டிட்டியும் ஈக்குவலா இருக்கும். ஸோ இனிஷியல் குவான்டிட்டி 15 லிட்டர்ஸ், 3:2 ரேஷியோல இருக்குது. A மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 5 யூனிட் தான் 15 லிட்டர்ஸ். 1 யூனிட்டோட வேல்யூ 3 லிட்டர்ஸ். ஏயோட ரேஷியோ 3 யூனிட். ஸோ 3 × 3 9 லிட்டர்ஸ். 9 லிட்டர்ஸ். இதுவரைக்கும் பார்த்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.